அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டலட்சுமியோடைய குடுவை செய்யக்கூடிய முறையும், இந்த குடுவையை நம்ம பூஜிப்பதனால நம்ம வீட்டில் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த அஷ்டலட்சுமியோடைய குடுவையெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு இன்றைக்கி ஆளுகள் கிடையாது, சரிங்களா? ஏன்னா ரொம்ப கம்மி, சரிங்களா? இந்த அஷ்டலட்சுமியோடைய குடுவையை செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. என்னென்னா இந்த அஷ்டலட்சுமி குடுவை செய்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. அந்த பொருட்களை எல்லாம் கொஞ்சம் சேகரித்து அதன் பிறகு அந்த குடுவையை நம்ம செய்யணும். இதுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு இன்றைய காலகட்டத்தில் ஆள் இருக்கா என்னன்னு தெரியலை. ஒரு சில நபர்கள் மட்டும்தான் இருக்காங்க, அது ரொம்ப ரேர், சரிங்களா? ஆனால் இந்த அஷ்டலட்சுமி குடுவையை நம்ம வச்சு பூஜிப்பதனால நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையுமே அடைக்கக்கூடிய அந்த வழி கிடைக்கும். ஏதாவது ஒரு வழி வகைகளில் நம்மளுக்கு அந்த செல்வம்ங்கிறது சேர்ந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? அந்த செல்வத்துக்கு ஒருபோதும் குறையே இருக்காது. சகல சௌபாக்கியங்களும், மதிப்பு, மரியாதை, பேரு, புகழ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா, நம்ம சம்பாதிக்கக்கூடிய செல்வம் நம்மள்கிட்ட தக்க வைக்கும், சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்குங்க. நம்ம சம்பாதிக்கிறோம், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அந்த காசு நம்மள்கிட்ட நின்று அந்த காசுனால நம்ம 4 நல்லதுகளை நம்ம செஞ்சாத்தேன் நம்ம அந்த உழைச்சதுக்கான ஒரு பலன் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு ஏதாவது ஒரு வகையில் விரயமாகி போய்கிட்டு இருந்துச்சுன்னா, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லாமல் போயிடும், சரிங்களா? இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே கோடி கோடியாக சம்பாதிக்கலாம், லட்ச லட்சமாக சம்பாதிக்கலாம். அந்த சம்பாதிக்கக்கூடிய காசை வச்சு நல்ல விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நம்ம 1,00,000 ரூபா சம்பாதிச்சாலும் அதை கொண்டு போய் நம்ம மருத்துவமனையில் போய் நம்ம கொடுத்துட்டு, நோய் நொடிகள்னால நம்ம பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் கொடுத்துட்டு, இப்படியே மாதம் மாதம் மருத்துவமனையில் போய் கொடுத்துட்டு வர்றதுனால அந்த நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் பூராமே அந்த விரயமாக போயிடும், சரிங்களா? அதை வச்சு நம்ம ஒரு 4 நல்லது நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம மனசுங்கிறது சந்தோஷத்தை கொடுக்கும், சரிங்களா? இதுதான் ஒரு விஷயம், சரிங்களா? இதுக்கு தான் மகாலட்சுமியோடைய விஷயம் இருக்கணும். வீட்டில் ஒரு குடும்பத்தில் அஷ்டலட்சுமியோடைய அனுக்கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா செல்வத்துக்கு ஒருபோதும் குறை வராது, சரிங்களா? அதற்காக தான் சித்த பெருமக்கள் என்ன செஞ்சுருக்காங்க, மகாலட்சுமி அஷ்டலட்சுமிகளையுமே ஒரு வீட்டில் நம்ம வசியம் பண்ணி வச்சுருக்கும் போது அஷ்ட ஐஸ்வர்யங்களுமே அந்த இடத்துல கிடைக்கும் அப்படிங்கிறது. சரி, இந்த அஷ்ட ஐஸ்வர்ய லட்சுமியை குடுவையை நம்ம வீட்டில் வச்சு வணங்குறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த குடுவையை வச்சு வணங்குனீங்க அப்படின்னா வெகு சீக்கிரத்தில் குழந்தை பாக்கியங்கிறது கிடக்கும். அதே போல் கணவன் மனைவி பிரச்சனையினால் ஒற்றுமை இல்லாமல் வீட்டில் எந்த நேரம் பாரு சண்டை சச்சரவு வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த குடுவையை வச்சு மனைவி பூஜை பண்ணுவதனால கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமைங்கிறது அதிகரிக்கும். அடுத்தது போக தொழில் செய்யக்கூடிய எல்லா நபர்களுமே இந்த குடுவையை வச்சு நம்ம தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ இல்லை நம்ம வீட்டிலையோ இந்த குடுவையை வச்சு நம்ம வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னா தொழில் அமோகமான வெற்றியை தரும். தொழில் ரீதியாக செல்வங்கள் சேர ஆரம்பிக்கும், சரிங்களா? அதே போல் ஒரு சில பேர்கள் இந்த லாட்ரி சீட்டு, இந்த மாதிரி பந்தயம், குதிரை, இந்த மாதிரி விஷயங்களில் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும், சரிங்களா? அதிர்ஷ்ட லட்சுமியும் இதிலே இருக்கும், சரிங்களா? அதே போல் அதிர்ஷ்டங்களையும் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த குடுவை இது, சரி. இது போல் அனைத்து விஷயங்களுக்குமே இந்த குடுவைங்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த குடுவையை பார்த்திங்கன்னா பெண்கள் வீட்டில் வச்சு வணங்கக்கூடியவங்க பெண்கள் வணங்குங்க, சரிங்களா? வெள்ளி செவ்வாய் இந்த குடுவைக்கு சாம்பிராணி தூப தீபம் போட்டு இந்த குடுவைக்கு தாமரை பூக்களால் அர்ச்சனை பண்ணி நீங்கள் வணங்கணும், சரிங்களா? தாமரை இதழ்கள் இருக்குது பாருங்கள், அதை பார்த்தீங்கன்னா 21 இதழ்கள் இல்லைன்னா 54 இதழ்கள் இல்லைன்னா 108 இதழ்கள் எடுத்து வச்சு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை சொல்லி இந்த குடுவைக்கு இந்த தாமரை இதழ்களால் அர்ச்சனை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப செல்வத்தை ரொம்ப ஈர்க்கும், சரிங்களா? ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. இந்த அஷ்டலட்சுமி குடுவையை பற்றிகள்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, சரிங்களா? இதை பார்த்தீங்கன்னா
ஒரு சில பேர்கள் கேட்பீங்க, இந்த குடுவையை வச்சு நீங்கள் செல்வந்தர ஆகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்கள் கேட்பீங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஒரு விஷயம் நான் யூடியூப் சேனலில் போடுறேன் அப்படின்னா அதை எல்லாருமே எடுத்து பயன்படுத்த மாட்டாங்க. ஒரு சில நபர்களுக்கு தான் அதை எடுத்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும். சரிங்களா? நல்லா தெரிஞ்சுங்க, அந்த அமைப்பு அந்த நேர காலம் இருக்கிறவங்களுக்கு தான் அதை எடுத்து பயன்படுத்தணும், அதை எடுத்து நம்ம பூஜை பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே வரும். சரிங்களா? இப்போ நான் 1,00,000 பேர் இந்த வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா 1,00,000 பேரும் இந்த வீடியோ எடுத்து செயல்படுத்துவாங்களா? கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா? இதை பார்த்தீங்கன்னா அந்த நேரம் அந்த காலம் அமைப்பு இருக்கும்போது அவங்களுக்கு அது மேலே ஈடுபாடு வந்து அதை எடுத்து பிரயோகம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதை பிரயோகம் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த நேரத்தின்படி அவங்களுக்கு அந்த செல்வங்கிறது வந்து சேர ஆரம்பிக்கும். இதுதான் இந்த விஷயங்களுடைய ஒரு புரிதல் தன்மை. சரிங்களா? பார்த்தீங்கன்னா இதை எல்லாருமே எடுத்து முயற்சிச்சு பாருங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். சரிங்களா? சரி, இந்த குடுவையை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை குடுவை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளி செம்புலையும் செய்யலாம், மண் குடம் மாதிரி சின்ன அளவில் உள்ள மண் குடத்துலையும் இந்த குடுவை கட்டலாம், அடுத்து போல் செம்பு குடத்துலையும் கட்டலாம். சரிங்களா? இது இந்த மாதிரி ஏதாவது ஒரு குடத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னாயுருவி, சரிங்களா, வெள்ளருக்கு, சரிங்களா, வெள்ளை விஷ்ணு கிராந்தி, சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா சிகப்பு குண்டுமணி, சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்வது தொட்டால் சினிங்கி, சரிங்களா. இந்த மூலிகைகளெல்லாம் காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து எடுத்து வச்சுக்குங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 எந்திரங்கள் இருக்குது. சரிங்களா? மகாலட்சுமிக்கு உரிய 2 எந்திரங்கள் இருக்குது. அந்த எந்திர முறைகளை பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ பதிவில் கொடுக்குறேன். இப்போதைக்கு மூலிகையில் வச்சு குடுவை கட்டுறதை நான் சொல்கிறேன். ஏன்னா எந்திரங்கள் அந்த குடுவைக்குள்ள வச்சும் குடுவை கட்டலாம். இப்போதைக்கு நான் மூலிகையில் வச்சு குடுவை கட்டுற முறையை உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? அடுத்த பதிவில் நம்ம எந்திரங்களை வச்சு கட்டுறது எப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? என்னென்னா இந்த மூலிகைகளை காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து, என்னென்னா வெள்ளிக்கிழமை சுக்கிர உரையில் இந்த மூலிகைகளை பூராமே காப்பு கட்டணும். காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து இந்த மூலிகையெல்லாம் எடுத்து இந்த மண் குடத்தை பார்த்தீங்கன்னா பசுங்கோமியத்தை வச்சு நல்லா என்ன செஞ்சுருங்கன்னா உள்பகுதியை தொட்டு தொடச்சிருங்க. இல்லைன்னா கடல் நீரை வச்சு நல்லா தொட்டு தொடச்சிட்டு அந்த களையத்துக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நூல் நல்லா சுற்றுங்க. களையத்தை சுற்றி மஞ்சள் நூல் சுற்றினீங்கன்னா என்ன செய்யும் அப்படின்னா மஞ்சள் நூல் சுற்றுங்க. சுற்றி முடித்த பிறகு அந்த பானைக்குள்ளே மஞ்சள் தூள் போடுங்க, குங்குமம் போடுங்க, விரலி மஞ்சள் போடுங்க. இந்த மூலிகை காப்பு கட்டி வச்ச அந்த மூலிகைகளெல்லாம் அந்த பானைக்குள்ளே வச்சு நீங்கள் என்ன செய்யணும், அந்த பானையுடைய வாயில் பகுதியை ஒரு மஞ்சள் பட்டு துணியை வச்சு கட்டிடுங்க. சரிங்களா? கட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த குடுவைக்கு சந்தனம், குங்குமம், ரத்தர், புனுஜபாதிலாம் அந்த நல்ல வாசனையை தடவி வச்சுட்டு அதே வெள்ளிக்கிழமை சுக்கிர உரையில் ஒரு நாள் தேர்ந்தெடுத்து உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு நெய் விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுக்கிட்டு அந்த குடுவைக்கு படையலாக பார்த்தீங்கன்னா அவல், பொரி, கடலை, தேங்காய், வாழைப்பழம், வெத்தலை பாக்கு இதெல்லாம் போட்டு பூஜை பண்ணிடுங்க. பூஜை பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை தாமரைப்பூ இதழ்களை வச்சு அந்த 21 தினம் அந்த குடுவைக்கு நம்ம என்ன செய்யணும், அர்ச்சனை பண்ணணும். இதே போல் 21 தினமும் நம்ம அந்த குடுவைக்கு நம்ம அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னா அந்த குடுவையானது உயிர் பெற ஆரம்பிச்சிடும். அதன் பிறகு அந்த குடுவையை எந்த இடத்துல வச்சுருக்கோமோ அந்த இடத்துல செல்வத்துக்கு ஒருபோதும் குறைவே வராது. கடன் பிரச்சனை நீங்க ஆரம்பிக்கும். செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு அந்த வழிகள் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்மளுடைய சிவரத்ன மகாகாளி அருள்வாக்கு பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.